வணக்கம், நான் சத்தமாக சொல்கிறா. வணக்கம், நான் பற்றி பேச போகிறோம். ரைட்டு. அந்த தீபாவளியெல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு பல்லெல்லாம் இழுச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து உக்காந்துருக்குற சரியா? ஆனால் அந்த தீபாவளி கொண்டாடுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடாது, அதனால் நீ தீபாவளி கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொன்னனா? நீ கேட்டியா? கேட்கலைங்கிறனால இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? சுற்றுச்சூழல் எவ்வளவு மோசமாக பாதிப்படைஞ்சிருக்கு. காற்றுடைய தரம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் சரியா? உலக சுகாதார அமைப்பு வரம்பை விட 15 மடங்கு காற்றுடைய மோசமான தரத்தை பற்றி சொல்லியிருக்கு. இந்தியா முழுக்குமான வளமையான உற்சாகத்தோட தீபாவளியை மக்கள் கொண்டாடினாங்க. டெல்லியில் தீபாவளி அன்னைக்கு 8 மணி நைட்டு 8 மணியில் இருந்து காலையில் 10 மணி வரைக்கும் 7 வருஷத்துக்கு பின்னாடி பசுமை பட்டாசுகளை வெடிக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் வந்து அனுமதிச்சு. ஆனால் கூடுதல் உற்சாகத்தோட மக்கள் நிர்ணயித்த நேரத்தை விட அதிகபட்சமான நேரம் வெடித்து தள்ளிட்டாங்க ரைட்டா? அதன் காரணமாக காற்றுடைய தரம் குறியீடு பயங்கர மோசமாக மாறிடுச்சு ரைட்டா? டெல்லியில் ஒட்டுமொத்த காற்று மாசுபாடு நேற்றுக்கு காலையில் உலக சுகாதார அமைப்பு சொன்ன மாதிரி வரம்பை விட 15 மடங்கு அதிகமாக இருந்துச்சு. இது டெல்லியில் நேற்று காலையில் 36 பகுதியில் என்னன்னு சொல்லிட்டாங்க, சிவப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது காற்று அளவு என்னது 350 அளவு விட மோசமாக போயிடுச்சு. சிவப்பு மண்டலம்னா என்ன அர்த்தம்? மூச்சு விட முடியாமல் மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய அளவுக்கு நேற்றுக்கு புகையில் மாசு கலந்துருச்சு. மற்ற நகரம் என்னது? இந்தியாவோட மற்ற நகரம் 7 பெரிய நகரம் இருக்குது தெரியுமா? ஒப்பிடும்போது டெல்லியில் அதிகமான காற்று மாசுபாடு இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு மும்பையில் காற்றுடைய தரம் வந்து நேற்று காலையில் 214 பதிஞ்சிருக்கு. மோசமான பிரிவு தான் அதுவும். அப்புறமேட்டுக்கு பீகார் தலைநகர் பாட்னாவில் 224, அப்புறம் ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் 231, அதுக்கப்புறம் லக்னோவில் 222, அதுபோல் ஹரியானாவிலையும் குருகிராமில் எத்தனை காற்றோட தரம் வந்து 348. எவ்வளவு மோசம். பஞ்சாபில் 212. 100 இருந்து 200 வரைக்குமான காற்றின் தரக்குறியீடே மிதமானதுன்னு சொல்கிறாங்கடா. 201 300 வரைக்கும் மோசம் அப்படின்னு சொல்கிறாங்க. 301 400 வரைக்கும் மிகவும் மோசம். அதுக்கப்புறமேட்டுக்கு 401 500 வரைக்கும் கடுமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டாசு வெடிக்கிறனால டெல்லியில் மோகன் கார்டன் பகுதியில் உள்ள ஒரு 4 மாடி குடியிருப்பு கட்டடத்தில் பெரிய தீ விபத்து உண்டாக்கி அதில் நிறைய பேர் வந்து சிக்கிக்கிட்டாங்க. 7 பேரை வந்துட்டு தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடுமையிலும் கொடுமை. தீபாவளி கொண்டாடுறதுனால ஏதாவது ஒரு சிறிய அர்த்தம் இருக்கான்னு சொல்லி நாமளும் கடந்த 30 வருஷமாக தொடர்ச்சியாக மக்களுக்கு விழிப்புணர்வை செஞ்சுக்கிட்டு வரோம். டெல்லி நிலைமை அப்படி இருக்குன்னா இங்கே தென்பகுதியில் நம்மளுக்கு இந்த நேரத்தில் என்னடா உண்டாயிருக்கு? வடகிழக்கு பருவமழை உண்டாகிருக்கு. அப்படித்தானே? இன்னைக்கு நீ ஸ்கூல் போக வேண்டியவன் லீவை போட்டு இங்கே உட்காந்துருக்கிற. லீவு யார் கொடுத்தா? நீ போட்டியா? கலெக்டர் லீவ் விட்டுருக்காரா? கலெக்டர் லீவ் ஏன் விட்டார்? மழை பெய்யறனால. அப்போ நமக்கு என்ன மழை? நமக்கு தமிழ்நாட்டுடைய மழை எது? வடகிழக்கு பருவமழையா தென்மேற்கு பருவமழையா? வடகிழக்கு பருவமழை தான் நமக்கான மழை. அந்த மழை தான் நீர்நிலைகள் ஃபுல்லாக நிறையும். அதன் பிறகு வயல்வெளிகளுக்கு ஃபுல்லாக போய் சேரக்கூடிய அந்த நாற்று நடுறாங்கல்ல, நெல் பருவம் இது. நெல் பயிரிடக்கூடிய பருவத்தில் எல்லாருமே கடுமையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. கடனை உடனே வாங்கி போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் வந்துக்கிட்டு நீ தீபாவளியை கொண்டாடு அதை கொண்டாடுன்னு சொன்னால் அவங்களுக்கு எவ்வளவு இடர்பாடு, எவ்வளவு சிரமம். இது இல்லாமல் ஒரு கறிகாய் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு பண்டிகை கொண்டாடினா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய அயோக்கியத்தனம் என்னன்னு கேட்டேன்னா, தொடர்ச்சியாக காற்றுக்கு சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய மிகப்பெரிய மாசு வேலை தான் இந்த தீபாவளி. பட்டாசு வெடிச்சுன்னு அதில் இருந்து என்னடா புகை வருது? கருப்பாக புகை வருது இல்லை?
அந்த கருப்பாக வரக்கூடிய புகைக்கு பேர் என்னது? கார்பன் மோனாக்சைடு. கரியிலேருந்து கிளம்பி வரக்கூடிய கெமிக்கல் புகை. அது கெமிக்கல் புகையை சுவாசிச்சா என்ன ஆகும்? நம்மளுடைய நுரையீரலுக்கு தெரியுமா, நுரையீரல் ஓட்டை விழுந்துடும். ஓட்டை விழுந்துச்சுன்னா என்ன ஆயிரு? உனக்கு மூச்சு விட முடியாமல் நீ தவிப்ப. மூச்சு விட முடியாமல் போச்சுன்னா என்ன ஆகும்? உன் இதயம் நின்றும், நீ செத்து போயிடுவ. அப்போ எவ்வளவு மோசமான செயலை ஒரு பண்டிகை அப்படிங்கிற அடிப்படையில் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமா வேண்டாமா? ஆனால் பொங்கல் நம்ம கொண்டாடுறோம்ல, ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், அந்த பொங்கல் இந்த மாதிரி யாரையா டிஸ்டர்ப் பண்ணுதா? யோசனை பண்ணி பாரு. பொங்கல் எப்படா வருது? ஜனவரி மாதம் வரும். நல்லா வெயில் காலம், சுள்ளுன்னு உடம்புல வெயில் அடிக்கக்கூடிய வெயில் காலத்தில் பொங்கல் வருது. இப்போ என்ன காலம்? மழை காலம். மழை காலத்துக்கு அடுத்து என்னது? பனிக்காலம். பனிக்காலத்துக்கு அடுத்து என்னது? வெயில் காலம் வரும்போது இப்போ நட்டு வச்சுருக்கக்கூடிய எல்லா நெல்லும் என்ன ஆயிரும்? நாற்று ஃபுல்லாக நெல்லாக மாறிடும். எப்போ மாறும்? ஜனவரி மாதம் மாறிடும். எல்லாம் அறுத்து முடித்தோன்னு எல்லா வீட்லேயும் நெல் இருக்குமா இருக்காதா? எல்லா வீட்லையும் நெல் இருக்கும். புது நெல் வச்சுருப்பாங்க. எல்லாம் பக்குவம் பண்ணி வச்சுருக்கும் போது குறைந்தபட்சம் எல்லா வீட்லையும் காசு புழங்குமா புழங்காதா? எல்லா வீட்லையும் புழங்கும். அப்போ எல்லாருமே நெல்லை கொண்டு போய் கடையில் கவர்மெண்ட்டிட்ட கொடுத்து காசு வாங்கி வச்சுருப்பாங்க. புது நெல்லை வச்சு, புது பானை வச்சு, அந்த நெல்லை பொங்கல் வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கறது எவ்வளவோ அறிவுபூர்வமான விஷயம்.